அன்புமணி அவர்களை தலைவரா நியமிச்சாரு. அப்பவும் அவர் என்ன பண்ணாருன்னா, தலைவர் நியமிச்சு கொஞ்ச நேரம் கூட டாக்டர் அன்புமணி சிரிச்சிருக்க மாட்டார். உடனே அடுத்த அறிவிப்பு சொல்றாரு என்னன்னா, ஜி.கே. மணி இனி கௌரவ தலைவரா தொடங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கட்டையை போடுறாரு, ஒரு முட்டுக்கட்டையை போடுறாரு. அது சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு, ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி, கட்சியில இத்தனை நாள் பொறுப்புல இருந்தாரு, அவரு வந்து ஒரு கௌரவப்படுத்தணுன்றதுக்காக கூட டாக்டர் ஐயா செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு திடீர்னு இப்போ தேர்தல் வருது, அடுத்த ஆண்டு தேர்தல். இந்த நேரத்துல ரொம்ப பரபரப்பா மாநாடு வேலைகள் வர ரொம்ப தீவிரமா இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல போயிட்டு இவரை வந்து செயல் தலைவரா மாத்திரன்றது கட்சியினுடைய வேகத்தை திடீர்னு கட்டுப்படுத்துற மாதிரி தோணலையா உங்களுக்கு? இல்ல, அதாவது அப்படி வந்து கட்சியினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக அவர் வந்து தலைவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த மாநாட்டு வேலையை ரொம்ப பரபரப்பா ரொம்ப வேகமா தான் போயிட்டு இருக்குது. அதை இன்னும் வேகப்படுத்துங்கிறதுக்காக வேணா வந்து இவர் தலைவராக பொறுப்பேற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, இன்னைக்கு ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா எது இருந்திருக்குன்னு தெரியுங்களா? செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் பல மாதங்கள், கிட்டத்தட்ட ஒரு வருடமா தலைமறைவா இருந்திருக்காரு. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருந்தாரா அல்லது இந்தியாவுக்குள்ள தலைமறைவா இருந்தாரா? தலைமறைவா இருந்த செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார கைது பண்ண முடியாம போகல காவல்துறை. நினைச்சிருந்தா கைது பண்ணிருக்கலாம். ஆனா திட்டமிட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. அவரை வந்து காப்பாத்துறதுல காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பங்கு இருக்கு. அசோக் குமார் அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டு போய் நிறுத்தின உடனே அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் இல்லையா? ஆனா இப்படி அசோக் குமாருக்கு மட்டும் உடனடியா ஜாமீன் கிடைச்சது அப்படின்னு ஏன் எந்த ஊடகம் விவாதிக்கல?